நீதிமன்றம் அப்படின்றது நியாயமா முடிவு எடுக்கக்கூடிய ஒரு இடமா இல்ல அரசியல் கடுமையாகக்கூடிய ஒரு தருணமா பார்க்கப்படுதா? இந்த நாட்டுடைய நீதித்துறை அப்படின்றது சுதந்திரமா இருக்க வேண்டிய விஷயமா இல்ல ஓய்வுக்கு அப்புறமா கிடைக்க போகக்கூடிய ஒரு பதவிக்காக அரசியலுடைய கைய பிடிக்கணுமா அப்படின்ற கேள்விதான் இப்ப எழுது. இந்த வகையில தான் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான ஜஸ்டிஸ் PR கயா அவர்கள் அதிரியாடியான சில பல கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. அதுவும் ரொம்ப முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா நீதித்துறையே இந்த கேள்விகளை பார்த்து ஆடி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நீதிபதிகளுக்கு எதுக்காக ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பதவி, அந்த ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய போஸ்டிங்கை வாங்கிட்டு இல்லனா போய் எலெக்ஷன்ல நிக்க போறேன் அப்படின்னு ராஜினாமா பண்ணிட்டு போனீங்கன்னா நீதித்துறையை மக்கள் எந்த மாதிரி மதிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதோடவே நீதித்துறையை நோக்கி தானே இவங்க பண்றதுக்கான கேள்விகள் வரும். அப்போ நம்மளுடைய நம்பிக்கையை பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்ற கேள்விகளை அடுக்கடுக்கா கேட்டுட்டு அதை விட மிக முக்கியமா அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா எந்த ஒரு போஸ்டிங்கையும் நான் வாங்க மாட்டேன், அதுவும் இது மக்களுடைய நம்பிக்கையை பாதுகாக்கிறதுக்காக இதை நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லி அதிரடியா அவர் பேசியிருக்கிறாரு. இந்த விஷயம் தான் கடந்த 2 நாட்களாகவே மிகப்பெரிய விவாதமா மாறி இருக்கு. இதுக்கு முன்பாகவே பலவிதமான தரவுகள் வெளிவந்திருக்கு. அதாவது கடந்த காலத்துல பாஜகவினரே இந்த விஷயத்தை எதிர்த்திருக்கிறாங்க. அதாவது நீதிபதிகள் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு போஸ்டிங்ல வர்றது அப்படின்ற விஷயத்தை எதிர்த்திருக்கிறாங்க. ஆனா இதுவே அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க கேள்விக்குறியா இருக்கு. இதை பத்தின முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் இல்லனா போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதாவது ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வேலை இல்லனா ஒரு பணி நியமனம் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். இப்போ இதுவே உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பாஜகவுடைய மறைந்த முன்னாள் நிதி அமைச்சரா இருந்த திரு அருண்ஜேட்லி அவர்கள் ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருப்பாரு. அது என்ன அப்படின்னா, ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஃபார் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருப்பாரு. அந்த வார்த்தையானது அந்த சமயத்துல சீரியஸான ஒரு அட்டாக்காகவே இருந்துச்சு. இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு சில வேலைகளோ இல்லை பெனிஃபிட்ஸோ ஒரு லாபமோ கிடைக்கும் அப்படின்றதுக்காக ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் சில ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சார்ஜை அன்னைக்கு இருந்த பாஜக எதிர்கட்சியா பாஜக இருந்த போதே இந்த விஷயத்த அவர் வச்சிருந்தாரு. இன்னைக்கு பாஜக ஓய்வு பெற்று இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு அடுத்தடுத்ததா பதவிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்னைக்கான ரியாலிட்டியா இருக்கு. குறைஞ்சது சொல்லணும் அப்படின்னா 10 பேர், அதாவது உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளா இருந்தவங்க மட்டுமே கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியாது. அதுலயுமே இப்போ உச்ச நீதிமன்றத்துல ஒரு 5 பேர் ரிட்டையர் ஆகிறாங்க அப்படின்னா அதுல ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. உச்ச நீதிமன்றத்தில் மட்டுமே இந்த கணக்கு அப்படிங்கும்போது உயர் நீதிமன்றத்துக்குமே இது போலவே இருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க முடியுது. இப்படியாக பாஜகவுடைய காலகட்டத்தில் பலர் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தான் இப்போ ஆவணங்களோட வெளியாகி இருக்கு. இப்போ உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய PI கவாய் அவர்கள் சமீபத்தில் ஐக்கிய ராஜ்ய உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்றிருந்த ஒரு வட்டமேசை கலந்துரையாடலை உரையாடிட்டு இருந்த சமயத்தில் ஓய்வுக்கு அப்புறமா நான் அரசு நியமனங்களை ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியை தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த வகையான நியமனங்கள் அப்படின்ற விஷயம் நீதித்துறையில இருக்கக்கூடிய சுதந்திரம், நேர்மை, பொதுமக்கள் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய நம்பிக்கையை பெரிதளவு பாதிக்கக்கூடும் அப்படின்ற விஷயத்த அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல நீதிபதிகள்ன்றவங்க ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா அரசியல் கட்சிகள் கிட்ட தொடர்பு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பதவியை ஏற்கிறாங்க அப்படின்னா அதே நேரத்துல அவங்களுடைய கடந்த நீதிமன்ற முடிவுகள் இருக்கு இல்லையா, அது அரசியலமைப்பை விடவே அரசியல் விருப்பங்களுடைய தாக்கத்திலிருந்து தான் இந்த விஷயம் வந்துச்சோ அப்படின்ற சந்தேகங்கள் எழறதுக்கான அபாயங்கள் அதிக அளவு இருக்கு அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ கடந்த காலங்களில் முன்னாள் தலைமை நீதிபதிகளா இருந்தவங்க தற்பொழுது அரசியல்ல முக்கியமான பதவிகளில் நியமிக்கப்பட்டவங்க யாரு அப்படின்றத பத்தின ஒரு சின்ன பார்வையை நம்ம பார்ப்போம். நீதிபதி ரஞ்சன் கோகோய் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்துடைய 46வது தலைமை நீதிபதியாக அவர் இருந்தார். 2019 ஆண்டு நவம்பரில் அவர் ஓய்வு பெற்றிருந்தார். அதுக்கப்புறமா வெறும் 16 வாரங்களுக்கு அப்புறமாவே, அதாவது 2020 ஆண்டுல மார்ச்லேயே ராஜ்யசபாவுடைய எம்பியா அவர் நியமிக்கப்பட்டார். அதுவும் மோடி அரசோட பரிந்துரையில் அவர் நேரடியாகவே நாடாளுமன்றத்தில் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த விஷயம் அப்படின்றது இந்தியாவுடைய நீதித்துறை வரலாற்றிலேயே அதிகளவான ஒரு விமர்சனங்களை எழுப்பியிருந்த ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த சமயம். அடுத்ததாக நீதிபதி P சதாசிவம் அப்படின்றவர் உச்ச நீதிமன்றத்துடைய 40வது தலைமை நீதிபதியாக அவர் இருந்தார். 2014 ஆண்டில் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா
அடுத்த சில மாதங்கள்லயே வந்துட்டு அவர் கேரள மாநிலத்துக்கு வந்து ஆளுநரா நியமிக்கப்பட்டாரு. இதுவுமே கூட பாஜக அரசுடைய சமயத்துல தான். இவர் வந்து மோடி அரசோட ஆட்சியிலேயே ஆளுநராக நியமிக்கப்பட்ட முதல் முன்னாள் தலைமை நீதிபதி அப்படின்றதோட சர்வதேச அளவில் இது வந்து பெரிய அளவுக்கான கவனத்தை ஈர்க்கப்பட்டு பெரிய அளவுக்கான விமர்சனங்களும் அந்த இடத்துல ஏற்பட்டுச்சு. அடுத்ததான் நீதிபதி அப்துல் நசீர் வந்துட்டு உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதியாக அவர் இருந்தார். அடுத்த 2023 ஆண்டில் வந்துட்டு ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா வெறும் சில வாரங்களில் மட்டுமே வந்துட்டு இவர் ஆந்திர பிரதேசத்துடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இவர் வந்துட்டு குறிப்பாக ராமர் கோயில் தீர்ப்புல இருந்து முக்கியமான வழக்குகளில் அடங்கி இருக்கக்கூடிய நீதிபதிகளில் ஒருத்தராக இவர் இருந்தார். இந்த நியமனம் அப்படின்ற விஷயமுமே வந்துட்டு இப்படி ஒரு தீர்ப்புகளுக்கு பின்னாடி இவர் இருந்திருக்கிறாரு. பின்னராக மோடி அரசோட இதிலே வந்துட்டு இவருக்கு ஒரு பதவி கிடைச்சிருக்குன்னா என்ன நடந்திருக்கும்? ஆக மொத்தத்தில் பெரிய அளவுக்கான சர்ச்சையை அந்த சமயத்தில் இதுவுமே ஏற்படுத்தி இருந்துச்சு. ஸோ இப்படி எல்லாத்துக்கும் பின்னாடியும் சர்ச்சைகளும் விமர்சனங்களுமே இருந்திருக்கு. பொதுவாக எல்லாரும் நினைக்கக்கூடிய விஷயங்களாகவும் தான் அது இருக்கும். ஆகையால் நீதிபதிகள் வந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா ஒரு அரசியலை பங்கேற்கிறாங்க அப்படின்னாலே அது பொதுமக்கள் கிட்ட கடுமையான விமர்சனங்களையும் சந்தேகங்களையும் ஏற்படுத்தும். இந்த விஷயம் அப்படின்றது நீதித்துறையுடைய நம்பிக்கையவே குறைக்கும் அப்படின்னு சொல்லி கவாய் வந்து வெளிப்படையாகவே தெரிவிச்சிருக்கிறாரு. அதே நேரத்திலே வந்துட்டு தான் மட்டும் இல்லாமல் தன்னோட சக நீதிபதிகளுமே ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா அரசியல் நியமனங்களை வந்துட்டு ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதியுமே அவர் வழங்கியிருக்கிறாரு. இது ஒரு நீதித்துறையை பாதுகாக்கிறதுக்கான நெறிமுறை அறிவிப்பு அப்படின்றதையுமே அவர் விளக்கி இருக்கிறாரு. மேலும் இந்த இடத்துல நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அப்படின்ற விஷயம் வந்து சட்டத்துடைய பின்புலத்தை மட்டும்தான் கொண்டு இருக்கணுமே தவிர அது எதிர்கால அரசு நியமிக்க போகக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சிருக்கிறதா இருக்கவே கூடாது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாரு. நீதித்துறையுடைய அதிகாரம் வந்து அதோடைய தனி சட்டவியல் நிலையோ இல்லை பொதுமக்களுடைய நம்பிக்கையுடைய அடிப்படையில் தான் இருக்கணுமே தவிர அது ஒரு அரசியல் நியமனத்தை வந்துட்டு எதிர்பார்த்து தீர்ப்புகளை வழங்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு சந்தேக நிலையை உருவாக்கும் போது நீதிமன்றத்துடைய மதிப்பும் சரி பாரபட்சமற்று இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் சரி பெரிய அளவுக்கான ஒரு கேள்விக்குறிகளை அந்த இடத்துல நமக்கு ஏற்படுத்துது. பொதுவாக ஒரு டேக்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஹூ ஜட்ஜஸ் த ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம எதுனாலுமே நம்ம நாடுறது வந்து நீதிமன்றத்தை தான் அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துலையே வந்துட்டு ஒரு அரசியல் நியமனத்துக்காக ஒரு தீர்ப்பு வழங்கப்படுதுன்ற சந்தேக நிலை உருவாகும் போது அந்த விஷயம் வந்து நீதிமன்றத்துக்கான மதிப்பை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிருது அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்ததான் நீதிபதிகள் நியமிக்கப்படுறது அப்படின்றது தொடர்பான கொலிஜியத்தோட அமைப்புகளில் குறைகள் இருக்கிறதையும் அவர் ஏற்றுக்கிறாரு. ஆனால் அதுக்கு பதிலாக வந்து நீதித்துறையோட சுதந்திரத்தை நம்ம சமரசம் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தையுமே வலியுறுத்தி இருக்கிறாரு. மேலும் நியாயமற்றிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளுக்கு எதிராக நீதித்துறை ஒரு சமநிலை கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கணும். மேலும் நியமனங்களும் சரி நியாயமாகவே இருக்கணும் அப்படின்றதையும் வலியுறுத்தி இருக்கிறாரு. தலைமை நீதிபதி கவாய் வந்துட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு நேரடியாகவே ஒளிபரப்புதலோ இல்லை நீதிபதிகளுடைய சொத்து கணக்கீடு தகவல் அறியக்கூடிய உரிமை பொதுமக்கள் கிட்ட இருக்கக்கூடிய தெளிவான ஒரு தகவல் பரிமாற்றம்ன்ற மாதிரியான நீதித்துறையுடைய பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மை அப்படின்ற விஷயங்களை வந்து அடிப்படையாகவே அவர் சொல்லியிருந்தார். நீதிமன்றங்களில் வந்துட்டு எது நடக்குதுன்றதையும் பொதுமக்கள் நேரடியாகவே பார்க்கணும். ஆனால் அது தவறான சூழலுக்கு வழிவகக்கூடிய வகையில் விபரீதமாக கூடாதுன்றதையும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இது போல் கவாயோட கேள்விகள் போலவே கடந்த காலத்தில் வந்துட்டு ஓய்வு பெற்ற முன்னாள் டெல்லி ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் ஷா அவர்கள் வந்துட்டு ஒரு விரிவான கட்டுரையை வந்து எழுதியிருந்தார். அதாவது அப்துல் நசீர் வந்துட்டு ஆந்திராவுடைய கவர்னர் ஆனாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சமயத்தில் அவர் எழுதியிருந்தார். அதாவது போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் எ டேஞ்சர் டு ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. இப்போது ஏதோ ஒரு வகையில் அரசியல் ரீதியாகவோ இல்லை அந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களோ உங்களை லீட் ஆன் பண்ணுறதுக்கோ இல்லைனா அந்த நிழலே வந்து உங்கள் மேலே படியறதுக்கு நீங்கள் அலோ பண்ணுறீங்களோ அப்படின்ற சந்தேகம் எழுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீதித்துறையுடைய சார்புத்தன்மையின்மை அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது இண்டிபெண்டன்ஸியை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் வந்து அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்கிறாரு. இதே போல் அவருடைய விமர்சனங்களையே இன்னொரு விஷயத்தையும் அவர் கோட் பண்ணியிருக்கிறாரு. அதில் ரொம்ப முக்கியமான விஷயமா அது இருக்குது. அது என்னென்னா 1980 ஜஸ்டிஸ் விடி டுல் சபுகார் அப்படின்றவர் வந்துட்டு சொன்ன ஒரு கோட்டை வந்து அவர் கோட் பண்ணுறாரு. அதாவது ஒரு தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு க்ரீட்டிங் கார்ட்ஸையோ இல்லை ஒரு பூங்கத்தையோ இந்த மாதிரியான வாழ்த்து கடிதங்களையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் வந்து அவங்களுக்கு அனுப்ப தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னால், அதுவும் குறிப்பாக நீங்கள் ஒரு நீதிபதிகளாக, அதாவது இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸ் அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நீதிமன்றங்களுடைய பதவிகளாக இருக்கக்கூடிய நீதிபதிகளில் உட்காந்துக்கிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் அனுப்புறீங்கன்னு சொன்னாலே இந்த நாட்டுடைய நீதித்துறையோட மேலே மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து
உடைந்து நொறுங்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் குறிப்பிடுறாரு. இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமானதாக மாறும் அப்படின்றதாக இருக்குது. அதுவுமே ரொம்ப பர்டிகுலராக அடலேட்ரி டேர்ம்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையுமே பயன்படுத்துகிறாரு. அப்போது இது வந்து எந்த வகையில் ஏற்கத்தக்கது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் கேட்டிருக்கிறது தான் நம்ம வந்து இப்போது பொதுவெளியில் வைக்க வேண்டிய ஒரு தேவையாகவும் இருக்குது அப்படின்றது தான். இது குறித்த உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போன்ற விஷயங்களை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் கோப்பாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.